श्री सौनकान्वय भयोन्नतं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुल्लब्धजनितकन्तं श्री वेदान्तयुग्मवसीगणप्रवीणं श्री देगलीश गुरुवर्यमहं प्रपत्ते श्रीशैलेश दयाभाटं दीपत्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिम् இன்று மார்கழி மாதத்தின் 24ஆம் நாள் திருப்பாவையின் 24ஆம் பாசுரம். சென்ற பாசுரத்தில் கண்ணன் தன்னுடைய நடையழகை எல்லாம் இவர்களால் அனுபவிக்கும்படியாக தன்னுடைய சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தானாம். எப்படி என்றால், தனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நடையழகால் தனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் வந்து அழகாக அமர்ந்தானாம் இந்த கண்ணன். அப்படி கண்ணன் அமர்ந்த பிறகு தாயாருக்கு ஒரு பயம் வந்து விட்டதாம். ஏனென்றால், கண்ணனோ இவ்வளவு அழகாக இருக்கின்றானே, அவனுக்கு ஏதாவது கண் திருஷ்டி வந்து விடுமோ என்று தாயாரோ அஞ்சிவிட்டாளாம். அஞ்சி இந்த பாசுரத்தில் பகவானுக்கு பல்லாண்டு பாடுகின்றார். ஏனென்றால், இந்த ஆண்டாள் தாயாரோ பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை அல்லவா. ஆகையால் இந்த பாசுரத்தில் இந்த பகவானுக்கு பல்லாண்டு பாடுகின்றார். அன்றி உலகமளந்தாயடி போற்றி, சென்றக்கு தென்னிலங்கை செற்றால் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எழுந்தாய் கல் போற்றி, குன்று குடியாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பதை கொள்வான், இன்றியாமந்தும் இறங்கேலோர் எம்பாவாய். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, அதாவது அன்று ஒரு நாள் உன்னுடைய திருவடியால் இந்த உலகத்தையும் வானத்தையும் அளந்தாய் அல்லவா, அப்படிப்பட்ட அடிக்கு ஒரு போற்றி. இன்று இந்த பாசுரத்தில் திருவிக்கிரம பெருமாளை கூறும் 3ஆம் அடியாகும். பகவானே, நீ கவலைப்படாதே. அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் நீ 3 அடி நிலத்தை கேட்டாய். அவரால் உனக்கு தர முடியவில்லை. நான் தருகின்றேன் உனக்கு 3 அடி என்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அம்பரு மூடர் தோங்கி உலகளந்த அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று தன்னுடைய திருப்பாவையில் தாயார் 3 அடி நிலத்தை 3 அடியை பகவானுக்காக கொடுக்கின்றார். அன்று ஒரு நாள் இந்த உலகத்தை நீ அளந்தாய் அல்லவா, அப்படிப்பட்ட உன்னுடைய பாதங்களுக்கு போற்றி. ஏனென்றால், இங்கிருக்கும் பள்ளிக்கட்டிலிருந்து பகவானுடைய சிம்மாசனத்துக்கு தான் பகவான் நடந்து சென்றான். அப்படிப்பட்ட காலுக்கே வலிக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய மென்மையான காலால் இந்த கடுமுரடான பாதையில் பகவான் அனைத்து இடத்திலும் தன்னுடைய பாதத்தை பதித்தான் அல்லவா. அந்த பாதத்துக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆகையால் நான் இப்பொழுது உனக்கு கூறுகின்றேன், அந்த பாதத்துக்கு ஒரு போற்றி. என்றோ நடந்த திருவிக்கிரம அவதாரத்துக்கு தாயார் இன்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட திருவிக்கிரம அவதாரத்தில் இருந்த உன்னுடைய பாதத்துக்கு ஒரு போற்றி. இங்கு தாயார் இவ்வுலகம் என்று இந்த உலகத்தை கூறுகின்றார். இந்த என்றால் ஒரு அனுபவிக்கும்படியாக இருக்காதது ஒன்று. உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் இருவர் வசித்து வந்தார். ஒருவர் கூறினாராம், நான் அந்த கதையை படித்தேன், அது எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா என்று கூறினார். மற்றொருவரும், நான் இந்த கதையை தான் படித்தேன், இது அவ்வளவு ரசிக்கும்படியாக இல்லை என்று. அப்படி என்றால் இது என்றால் இது அவ்வளவு ரசிக்கும்படியாக இருக்காது. அதே போன்று இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் பாவமே நிறைந்த உலகமாகும், பஞ்சபூதங்களால் ஆன உலகமாகும். இந்த உலகமோ நமக்கு நித்தியமானதல்ல, நமக்கு இருக்கும் சரீரமோ நித்தியமானதல்ல. அப்படிப்பட்ட உலகத்தில் உன்னுடைய காலை பதித்தாயே, உன்னுடைய கருணை யாருக்கு இருக்கும் கண்ணா. அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிக்கு ஒரு போற்றி. சென்றக்கு தென்னிலங்கை செற்றால் தெல் போற்றி. அடுத்ததாக தாயாருக்கு ராமருடைய ஞாபகம் வருகின்றதாம். ஏனென்றால் இந்த வாமன அவதாரமோ ஒரு க்ஷணம்தான் பகவான் அந்த பூமியையும் வானத்தையும் அளந்தார். ஆனால் ராமரோ இங்கிருக்கும் இந்த காடுகளிலும் இங்கிருந்த இலங்கைக்கே அவன் நடந்துதானே சென்றான். அவனுடைய பாதம் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பாதத்தை போற்றுகின்றார். எப்படி என்றால், தாயாரோ தான் எதற்காக வந்துகின்றேன் என்பதையே மறந்துவிட்டு பகவானை போற்றி பாடுகின்றார். இராமாயணத்தில் ஸ்ரீராமரிடம் அனைத்து சிஷ்யர்களும் வந்து, இந்த அசுரர்கள் எல்லாம் எங்களை துன்பப்படுத்துகின்றார்கள் என்று கூறுவதற்காக வருவார்கள். ஆனால் ரிஷிகளோ வந்து இந்த ராமரை சேவித்த பிறகு அவருடைய திருமேனி அழகிலேயே மயந்து
ஸ்ரீராமா, நான் உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்ளலாமா என்று கேட்பார்கள். ஏனென்றால் அயோத்தியில் இருக்கும் ராமரை விட இந்த வனவாசத்தில் இருக்கும் ராமதான் மிகவும் அழகாக இருப்பாராம். அயோத்தியில் ஸ்ரீராமரோ அனைத்து விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருப்பானாம். ஆனால் இந்த வனவாசத்தில் எந்த விதமான ஆபரணத்தையும் அணிந்து கொள்ளாமல் தன்னுடைய திருமேனி அழகை அனைவருக்கும் காட்டும்படியாக இருப்பானாம். அப்படிப்பட்ட ராமரை பார்த்து அந்த ஸ்ரீராமா, நான் உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்ளலாமா என்று. அதற்கு ராமர் கூறுவார், நான் இங்கு ராமராக இருக்கின்றேன், இதெல்லாம் இப்பொழுது நிறைவேறாது. நீங்களோ வாயை திறந்து கேட்டு விட்டீர்கள். அடுத்த பிறவில் நான் கிருஷ்ணனாக அவதரிப்பேன், நீங்கள் அப்பொழுது கோபியர்களாக அவதரிங்கள் என்று கூறினார். அதே போன்று தாயாரோ தாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதையே மறந்துவிட்டு பகவானை போற்றி பாடுகின்றார்களாம். சென்றக்கு தென்னிலங்கை செற்றால் தொடர் போற்றி. அதாவது இந்த ராமர் என்ன பண்ணினார் என்றால், இந்த ராவணனை அவனுடைய இடத்திற்கே சென்று அடித்தாராம். அவன் சண்டை போடும் அழகை பார்க்க அவனுடைய எதிரிக்கும் பிடிக்குமாம். ஒரு முறை ராமர் ராவணனை மிகவும் வேகமாக தாக்கிவிட்டார். ராவணனோ மயக்கமாகிவிட்டான். அவனுடைய சாரதி ராவணனை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து ராவணன் விழித்து கொண்டான். அப்பொழுது தன்னுடைய சாரதியிடம் கூறுகின்றான், சாரதியே, என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? என்னை மீண்டும் குருக்ஷேத்திர போருக்கு என்னை அழைத்து செல் என்று அந்த போர் நடக்கும் இடத்திற்கு இந்த சாரதி ராவணனை அழைத்து செல்கின்றானாம். அன்று போரின் 6ஆம் நாள் வால்மீகி அழகாக கூறுகின்றார். இந்த தேரோட்டி கேட்டாராம், எதற்காக என்று. அதற்கு ராவணன் கூறுகின்றான், இந்த ஸ்ரீராமர் எவ்வளவு அழகாக சண்டை போடுகின்றான் என்பதை நான் என்னுடைய கண்களாலவே பார்க்க வேண்டும் என்று ராவணன் கூறியதாக வால்மீகியே தன்னுடைய வால்மீகி ராமாயணத்தில் சாதித்திருக்கின்றார். அப்படி ஸ்ரீராமர் எப்படிப்பட்டவர் என்றால், தன்னுடைய எதிரிகளே தம்மை பார்த்து இவன் எவ்வளவு அழகாக இருக்கின்றான் என்று பொறாமைப்படும்படியாக இருப்பானார் ராமர். அப்படிப்பட்ட ராமருடைய திறமைக்கு ஒரு போற்றி. அடுத்ததாக கண்ணன். பொன்ற சகடம் உரைத்தாய் புகழ் போற்றி. கண்ணன் ஒரு அழகான தொட்டிலில் சின்ன குழந்தையாக படுத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு வண்டி இருக்கின்றது. இந்த நந்தகோபாலனும் யசோதையும் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாட்டு வண்டியினுடைய சக்கரத்தில் ஒரு அசுரன் இருந்தானாம், சகடாசுரன் என்கின்ற அசுரன். அவன் திட்டமெல்லாம் போட்டுக்கொண்டு கண்ணனை அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் கண்ணனோ தன்னுடைய பிஞ்சு காலாலேயே அந்த அசுரனை எட்டி உதைத்து வதைத்தானாம். அப்படிப்பட்ட உன்னுடைய பாதத்துக்கு ஒரு போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஒரு பிஞ்சி காலாலே அவ்வளவு பெரிய அசுரனை வதைத்தாய் அல்லவா? அப்படி உன்னுடைய பிஞ்சு காலுக்கு ஒரு போற்றி, உன்னுடைய புகழுக்கு ஒரு போற்றி. ஏனென்றால் யாருக்கும் சந்தேகம் வரும்படியாக யாருக்குமே தெரியாமல் அவ்வளவு பெரிய அசுரனை நீ வதைத்தாய் அல்லவா? அப்படி உன்னுடைய புகழுக்கு ஒரு போற்றி. கன்று குணிலா எழுந்தாள் கள் போற்றி. கன்று குணிலா எழுந்தாள் கள் போற்றி. அதாவது அடுத்ததாக கண்ணனை வதைப்பதற்காக 2 அசுரர்கள் வந்தார்கள். ஒருவரும் ஒரு பழத்தை போன்ற ஒரு அசுரன், மற்றொருவனோ ஒரு கன்றுக்குட்டியை போன்ற அசுரன். அந்த இருவரையுமே ஒரே நேரத்தில் அந்த கன்றுக்குட்டியை பிடித்து தன்னுடைய பிஞ்சு கையாலை சுழற்றி அந்த மரத்தின் மீது தூக்கி வீசிவிட்டானாம் கண்ணன். அப்படி தன்னுடைய ஒரே கையாலவே அந்த கண்ணன் அந்த 2 அசுரர்களையும் வதைத்தான் அல்லவா? அப்படிப்பட்ட உன்னுடைய கழலுக்கு ஒரு போற்றி. அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமைக்கு ஒரு போற்றி. குன்றக்குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அதாவது இத்தனை காரியங்களும் கண்ணன் யாருக்காக செய்தான் என்றால் இந்திரனுக்காக. அப்படிப்பட்ட இந்திரனே கண்ணனுக்கு எதிராக இங்கிருக்கின்றானாம். எப்படி என்றால், இங்கிருக்கும் ஆயர்பாடியில் இந்த இந்திரன் கல்மழையை பொழிந்து விட்டானாம். அப்பொழுது தன்னுடைய அடியவர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரை காட்டிலும் கண்ணனுக்கு கன்றுக்குட்டியை தான் பிடிக்குமாம். அப்படி கன்றுக்குட்டியையும் மாடுகளையும் காக்க வேண்டும் என்பதற்காகவும்
அவ்வளவு பெரிய ஒரு கோவர்த்தன கிரியை தூக்கி அவர்களை காத்தான் அல்லவா? அப்படிப்பட்ட கண்ணா, உன்னுடைய குணத்துக்கு, அப்படி உன்னுடைய கருணை குணத்துக்கு ஒரு போற்றி. இங்கு மற்றொரு குணம் என்னவென்றால், இந்த இந்திரன் கண்ணனிடம் வென்று நீ என்னை சமிக்க வேண்டும், நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டானாம். அதற்கு கண்ணனும் சரி, நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டான். அப்படி நீ அவனை மன்னித்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு குணத்துக்கு ஒரு போற்றி. வென்ற பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னுடைய பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக உன் கையில் இருக்கும் வேல் இருக்கின்றதல்லவா, அந்த வேலுக்கு ஒரு போற்றி. பகவானுடைய கையில் சங்கு சக்கரம் தானே இருக்கும். வேல் என்றால் இங்கு நந்தகோபாலன் குமரன். இந்த நந்தகோபாலர் எப்படிப்பட்டவர்? கூர்வேல் கொழுந்தொடிலன். அப்பொழுது அவருடைய தந்தையிடம் இருப்பது தானே இந்த கண்ணனிடமும் இருக்கும். ஆயர் குலத்தில் இருக்கும் அனைவரிடமும் ஒரு வேல் இருக்குமா? ஏனென்றால் மாடு மேய்க்கும் பொழுது அந்த மாடுகளை சிங்கம், புலி போன்ற எந்த மிருகங்களும் அதை வேட்டையாடக்கூடாது என்பதற்காக வேலை வைத்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று நீ வேலை வைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த வேல் எப்படிப்பட்டது என்றால் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். பகவான் சயனித்திருக்கும் அனைத்துமே ஆதிசேஷனுடைய அம்சம். பகவானுடைய வாகனங்கள் அனைத்துமே கருடாழ்வாருடைய அம்சம். பகவான் அணிந்து கொண்டிருக்கும் அனைத்து புஷ்பமே துளசியினுடைய அம்சம். அதே போன்று பகவான் வைத்திருக்கும் அனைத்து ஆயுதமே சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இப்படி நாங்கள் உன்னை போற்றி பாடுவதற்காகவே வந்திருக்கின்றோம். இதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றியாமந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த நாளுக்காக நாங்கள் எத்தனை நாள் நாங்கள் தவமாக இருந்தோம் தெரியுமா? நீ எங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட பலன் என்றால் கிருஷ்ண அனுபவம் என்கின்ற பலனாகும். இந்த பாசுரத்தில் கண்ணனுக்கு எந்த விதமான கஞ்சுஷ்டியும் வரக்கூடாது என்பதற்காக கண்ணனுக்காக பல்லாடு பாடுகின்றார் தாயார். ஏனென்றால் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை அல்லவா. ஆகையால் இந்த பாசுரத்தில் தாயார் பகவானுக்கு பல்லாண்டு பாடுகின்றார். எங்கள் கதியே ராமானுஜமுனியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ சுவாமிகள் திருவடிகளே சரணம்.